எல்லா சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி என்ன அக்கா இந்த இதில் வந்திருக்காளேன்னு பார்த்தீங்களா? எடுத்தவொடனே வெங்காயம் தக்காளி பச்சை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது டெஸ்ட்பின் கவரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்படி உட்காந்துருக்காளேன்னு பார்க்கிங்களா? ஒன்றும் இல்லை மக்களே, இன்றைக்கி சிக்கன் குழம்பு சோறு ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும். இன்றைக்கி ஸ்கூல் வச்சுட்டாங்க, ஸ்கூலுக்கு கொடுக்கணும். அப்புறம் என்னென்னா சாப்பாடு வேவுது, உக்காந்துருக்கேன். எங்கள் ஊரில் விடா, ஆமாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சடனு, அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி ஓடட்டும் அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் என்ன செஞ்சீங்க? குற்றாலம் வந்து குடிங்க, நல்லா தண்ணி விழுகுது. ஆனால் இன்றைக்கி நேரத்தெல்லாம் வந்து குளிக்கிறதுக்கு தடை பண்ணிட்டாங்க. பாதி பால்ஸு குளிக்க விடலை. இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள மாங்காய் மரம் இருக்குது. டெய்லி 2-3 விழுந்துரும். அந்த அக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம மரத்துலேயே ஏறி கொடுக்குனாலுமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. 3 மாங்காய் அன்னைக்கு கிடச்சிது. சீசன் அப்போ தின்னுக்க வேண்டியதான், சீசன் இல்லாத போது விட்டுக்க வேண்டியதான். சரிங்க, வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா? வாங்க அடுத்து எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லைங்க, சாப்பாடெல்லாம் முங்கியாச்சு. பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படியே இருக்குது. நான் ஒரு ஆள் தான் சாப்பிட்டேன், யாரும் சாப்பிடல. சாப்பிடையில் வறுத்து போகணும் வச்சுருக்கேன். என்ன சிக்கன் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா? இந்த மழைக்கு அதுக்கும் சாப்பிட்டா அப்படி இருக்குது. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இன்னும் ஒரு இடத்துல செட்டில் ஆகிடும். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? மணி எத்தனை? நான் வெள்ளனே சாப்பிட்டேன். 11 மணிக்கே சாப்பிட்டேன்னா, சோறு சாப்பிட்டுட்டேன். ஒரே மழை குளிர் மேல் பூரா பார்த்தேன். சூடாக சோறு இருந்ததை வச்சு சாப்பிட்டுட்டேன். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இந்த சிக்கன் குழம்புக்கு செய்யணுங்கிறதுக்காக தான் எல்லாம் நறுக்கி வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சிக்கன் வரவும் டக்கு டக்குன்னு செஞ்சாச்சு. சாப்பாடும் போயிடுச்சு. வேறு என்ன, இன்றைக்கி குளிக்க விடலை. இன்றைக்கி குற்றாலத்தில் குளிக்க விடலை. நாளைக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சடங்கு வேறு. நான் பேசுகிறது மட்டும்தான் கேட்கும். ஏன்னா குளிக்கலை, ஒன்றும் செய்யலை, அப்படியே சமையல் ஆக்கிட்டு உட்காந்துருக்கேன். குளிர் வேறு. நேற்று குளிச்சிட்டேன்ப்பா, இன்றைக்கி இனிமேல் தான் குளிக்கணும். பின்னி போட்டு குளிக்கணும். வேறு என்ன செய்ய? நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஊரில் மழை பெய்யுதா? உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்? எல்லோரும் வந்து எனக்கு கமெண்டில் போடுங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன குழம்புன்னு கமெண்டில் போடுங்க. ஓகேயா? எல்லோரும் சாப்பிட்டு நிம்மதியாக இருங்க. எந்தெந்த ஊர்லேருந்து என்னோடய வீடியோஸ் பார்க்கிங்களோ அவங்களுக்குலாம் ஒரே ஒரு சின்ன கருத்து சொல்லிக்கிறேன். குளிக்க வாங்க, ஆனால் குளிக்க விட்றாங்களான்னு விசாரிச்சுட்டு வாங்க. ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். என்னை குளிக்க விட்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, அதனால் விசாரிச்சுட்டு வாங்க. 2 நாள் தங்கி இருந்து குளிச்சுட்டு போங்க. வந்தவொடனே என்ன குளிச்சிங்கன்னா, ஏன்னா வெளியூர் கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. எங்களை மாதிரி உள்ளூரில் இருக்கவங்க வந்து போய் அழுத்துருச்சு. குற்றாலனாலே அடிக்கடி போய் இதாகிடுச்சு. அதனால் எங்களுக்கு பெருசாக தெரியல. அதனால் நாங்கள் போகலாம். ஆனால் வெளியூர் கூட்டம் அதிகமாக இருக்குது. 2வது தண்ணியும் அதிகமாக விழுது. விடிய மழை பெய்யுது. இன்னும் ஒரு மாதம் எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும். அதனால் விசாரிச்சுட்டு வாங்க. வந்துட்டு குளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு போகாதீங்க. ஓகே? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு லைட்டாக இருமல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நான் என்ன பண்ணிவிட்டு வெந்நி போட்டு குளிப்போம்னு நினச்சேன். அப்புறம் வந்து குளிக்க முடியல. அதுக்கப்புறம் 2 செம்பு மேல் மட்டும் பச்சை தண்ணியவே ஊற்றிட்டேன். அதனால் எனக்கும் ஸ்டார்ட் ஆகுது இருமல். 2வது காலை கீழே வைக்க முடியலைங்க. டைல்ஸில் வைக்க முடியல. காலெல்லாம் சில்லுன்னு இருக்குது, வைக்க முடியல. வாய்ஸ் எல்லாம் மாறுது. நான் பேசுகிறவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதனால் வந்து விசாரிச்சுட்டு வந்து குளிங்க. அங்கேருந்து லாங்கில் இருந்து வருவீங்க, பெட்ரோல் போட்டு காரில் வருவீங்க, குளிக்க முடியாமல் சங்கடப்பட்டு போகாதீங்க. அதனால் நல்லா விசாரிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு போங்க. ஓகே? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.